தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் இப்போ இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. இன்னுமே பிளே ஆஃப் யாரு போயிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகல. அப்படி இருக்கும்போது ரெண்டு முக்கியமான டீம் இன்னைக்கு விளையாடுறாங்க, எல்எஸ்ஜி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ சொல்லுங்க அருண், இது வந்து உண்மையிலேயே நிஜமா முக்கியமான மேட்ச். இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹை ஆயிடும். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துல நடக்க போகுது ஹைதராபாத். உங்களுடைய கருத்து என்ன? பிச் எப்படி இருக்க போகுது? இந்த மேட்ச் பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, இந்த மேட்ச் வந்து சூப்பரான மேட்ச். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மேட்ச். இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி தோக்குற டீமுக்கு பிளே ஆஃப் போகிற சான்ஸ் கம்மியும் ஆயிரும். அதனால வந்து இந்த மேட்சோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மூணாவது 4வது பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு 2 ஸ்பாட் தான் இருக்கு. அதில் வந்து இப்போ 5 டீம் கண்டென்ஷன் இருக்காங்க. அதுவும் கூட ஒரு ரீசன் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்களுக்காக. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, 2 டீம்ஸுமே எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீம்ஸு. ஆனால் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இந்த சீசன் ஃபுல்லாக வந்து நல்லாவும் ஆடல, ரொம்ப மோசமாகவும் ஆடல. ஒரு சில மேட்சஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடிருக்காங்க, ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அதனால 2 டீம்ஸுமே வந்து ஈவன்லி மேட்ச் டீம்ஸு, ஒரே மாதிரி சீசன் இருந்திருக்கு. அதனால அதுவும் கூட ஒரு ரீசன், இந்த மேட்ச் நல்லா இருக்கிறதுக்கான ரீசன். அப்புறம் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஹைதராபாத்தில் ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து விக்கெட்டில் வந்து கொஞ்சம் டேம்ப்னஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, மாய்ஸ்சர் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டேம்ப்னஸும் மாய்ஸ்சரும் இருந்தால் பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வந்து நல்லா வெயில் இருந்தால், ஏன்னா நேற்று சம்மரில் மழை பெஞ்சதுன்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து மேபி ஹைதராபாத்தில் இன்னைக்கு வெயில் அதிகமாக இருந்து விக்கெட் பெருசாக இம்பாக்ட் ஆகாமல் அதே மாதிரி பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் சன்ரைசர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அவங்க ஹோம்ல சூப்பரா ஆடி இருக்காங்க. அவங்க பேட்டிங் யூனிட் வந்து பவர் பேட்டிங் சான்ஸ் இருக்கா? ஆக்சுவலா சன்ரைஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சேசிங் அந்த அளவுக்கு அவங்க சில இடத்துல சொதப்பிடுறாங்க. சோ ஹைதராபாத் இந்த ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. நீங்க வந்து அதுதான் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபுல் த்ராட்டில் நல்லா ஆடிடுறாங்க. ஆனா போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட மும்பை வந்து நல்ல பேட்டிங் விக்கெட்டு, ஆனா ஒரு 170க்கு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க நல்ல பவுலிங் யூனிட்டோட அவங்களுக்கு வந்து நல்லா பவுல் பண்ணீங்கன்னா அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அங்கதான் வந்து லக்னோ வராங்க. லக்னோ வந்து ரொம்ப நல்ல பவுலிங் யூனிட்டு, கொஞ்சம் நிறைய வெரைட்டியும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கூட அதே மாதிரி 250 260 அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுவும் மழையும் பெஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து இது ஒரு 180 to 200 மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ எஸ்ஆர்ஹெச் உடைய ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, ஆனா இப்போ சமீபத்துல அவங்க தோத்துட்டே இருக்காங்க. எல்எஸ்ஜியும் அது சமீப மேட்சா தோத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச் உடைய இதை பத்தி சொல்லுங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சோ? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ஸ் கிட்ட இருந்து. ஆமாங்க, அந்த கன்சிஸ்டன்சி இல்லாததான் ரெண்டு டீம்ஸ்க்குமே இப்போ பெரிய ரீசன். ஒரு 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தோத்துடுறாங்க. நீங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. தோத்தாலும் வந்து ஒரு சின்ன மார்ஜினில் தான் தோக்குறாங்க. வெரஸ் இவங்க வந்து இந்த 2 டீம்ஸுமே வந்து ஒரு பெரிய மார்ஜின்லையும் தோக்குறாங்க, பெரிய மார்ஜினும் ஜெயிக்கிறாங்க. அது வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. 2 டீம்ல எல்எஸ்ஜிக்கு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்களோட பேட்டிங் யூனிட் வந்து ஒரு 2-3 பேட்டர்ஸ் தவிர, அதாவது மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அண்ட் இவர் நிக்கோலஸ் பூரன் தவிர பேட்டிங் யூனிட் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இந்த த்ரூ அவுட் த சீசன். சொல்லிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸே இல்லை. கேஎல் ராகுல் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம், தீபக் கூட இன் அண்ட் அவுட் இருக்காரு, குவிண்டன் டிகாக் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவங்க ஏன் வந்து கயல் மேயர்ஸ் ஆட வைக்கலான்னு தெரியல. அதே மாதிரி தேவ்தத் படிக்கலும் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அதனால வந்து அந்த பேட்டிங் யூனிட் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டாகவும் இருக்காங்க, ஃபார்ம்லையும் இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரீசன். அவங்க நல்லா பவுல் பண்ணுறதுனால, அதுவும் இல்லாமல் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரன் 2-3 மேட்ச் ஜெயிக்க வச்சதுனால அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. வேற ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டிங் யூனிட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, அப்புறம் வந்து ஒரு சில மேட்சஸ்ல மார்க்ரம், அதுக்கப்புறம் ஹைண்ட்ரிக் கிளாசன், இவங்க எல்லாமே நல்ல ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல அவங்க பவுலிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க.
பேட் கமின்ஸும் சரி, நடராஜனும் சரி, நடராஜன். புவனேஸ்வருக்கும் எல்லாமே சூப்பர் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்லயும் ஆடுறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்கள பேட்டர்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா ஃபார்ம்ல இருக்கனால கம்பேர்ட் டு எல்எஸ்ஜி அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி மழைனால கொஞ்சம் டேம்பா மாய்ஸ்சரா இருந்துச்சுன்னா விக்கெட்டு, அப்போ வந்து எல்எஸ்ஜிக்கும் சான்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நடராஜன் வந்து அந்த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கருடைய கண்டெண்டர்ஸ்ல இருக்காரு. சான்ஸ் இருக்கா இந்த ஐபிஎல்? கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அவரோட அவரோட காம்படிட்டர் யாருன்னா பும்ரா. பும்ரா. ஸோ ரெண்டு பேருமே வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி பும்ரா சொல்லவே வேண்டியதில்லை. எல்லா சீசன்லையும் நல்லா தான் போட்டிருக்காரு. டெஸ்ட் மேட்சஸ்லையும் சரி, ஒன் டேஸ்லையும் சரி இந்தியாவுக்கு ஸ்டார் பர்ஃபார்மர். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சர்ப்ரைசிங்கே இல்லை. வேற நடராஜன் வந்து இன்ஜுரி ப்ரோன்ங்க. லாஸ்ட் 2-3 வருஷமாக கண்டினியூஸாக இன்ஜுரியில் இருந்திருக்காரு. அதிலிருந்து வெளியே வந்து இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட ஃபிட்னஸ்க்கு இருக்கிற கிரெடிட் தான். ஸோ இந்த வருஷம் வந்து அவரு அவர் போடுற இடம் வந்து ரொம்ப கஷ்டமான இடங்க. என்னன்னா ஹைதராபாத் கிரவுண்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவர் டெத்தில் தான் நிறைய போடுறாரு. ஸோ டெத்தில் போடுறவங்க பேட்டர்ஸ் எல்லாமே அடிக்க தான் பார்ப்பாங்க. அவர் வந்து யாக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக போடுறாரு. அது வந்து ஒரு சிலர்னால தான் போட முடியும். இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பும்ராவை தவிர இவர் மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக யார்கர்ஸ் போட்டிருக்காரு. மேபி மதிஷா பத்திரானா அவர் ஆடின கேம்ஸில் அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 பேர் தான். ஸோ த்ரூ அவுட் 10 டீமில் இருக்கிற பவுலர்ஸ் எல்லாமே 3 பேர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணாதான் வந்து அந்த பர்பிள் கேப் கண்டென்ட்டே பண்ண முடியும், ஆமா ஆமா. கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஸோ இவர் அந்த ஸ்டேஜில் இருக்காருங்கும் போது அதுவே குட் இண்டிகேஷன். அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு, சூப்பராக போட்டிருக்காருங்க. இன்ஃபேக்ட் அட் எனி டைம் யாருக்காவது இப்போ இருக்கிற வேர்ல்டு கப் ஸ்குவாடில் யாருக்காவது இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இவர் வந்து நடராஜன். சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது எல்எஸ்ஜி மற்றும் எஸ்ஆர்ஹெச்க்கு? எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இவர் வருவாரா? கிளென் பிலிப்ஸ், மார்க்கோ ஜான்சன் 2 பேர்ல. அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூங்க. ஏன்னா எனக்கு மார்க்ரம் இன்ஜுரி என்னன்னு தெரியல. இன்ஜுரி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம் தாங்க ஆடணும். ஏன்னா வந்து மார்க்கோ ஜான்சன். இல்ல, கரெக்ட். போன ஓகே. மேட்ச் ஐடன் மார்க்ரம் பதிலாக மார்க்கோ ஆனாரு. ஸோ அந்த சேஞ்சே பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா ஐடன் மார்க்ரம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விக்கெட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு நல்லா ஆடக்கூடிய பேட்டரு. நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காரு. அவர் ஏன் வந்து மாற்றினாங்கன்னு தெரியல. மேபி அவங்க பேட்டிங் யூனிட் ஆல்ரெடி பவர் பேக்டாக இருக்குது. மார்க்ரம்க்கு சான்ஸ் கிடைக்காதனால வந்து ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்ங்கிறதுக்காக மார்க்கோ யான்சனை கொண்டு வந்திருக்காங்க. மார்க்கோ யான்சன் வந்து மெர்குரியல் கிரிக்கெட்டர். அதே சமயம் பவுலிங்கில் நிறைய ரன்ஸும் கொடுத்துருவாருங்க. ஸோ ஹைதராபாத் மாதிரி பிச்சில் நான் வந்து மறுபடியும் மார்க்ரம் தான் கொண்டு வருவேன், மார்க்கோ யான்சன் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுவேன். கிளென் பிலிப்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். கிளென் பிலிப்ஸ் வந்து போத் வித் த பேட் அண்ட் லாஸ்ட் 1 இயராக நியூசிலாண்டுக்கும் நல்லா போட்டிருக்காரு T20s பவுலிங்கு, டெஸ்ட் மேட்சஸ்லையும் கூட. ஸோ அதனால அவர் ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ மேபி கிளென் பிலிப்ஸ் கன்சிடர் பண்ணுவேன். எல்எஸ்ஜில வந்து எப்படி இருக்க போகுது? லைக் இவரு நம்ம அர்ஷின் குல்கர்னி இருக்காருல்ல, அவர் இம்பாக்ட் பிளேயரா மறுபடியும் யூஸ் பண்றது சான்ஸ் இருக்குல்ல? ஆமாங்க. ஆனால் அவர் 2-3 மேட்ச் ஆடி இருக்காரு, அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவருக்கு சான்ஸ் கொடுத்ததுனால மேபி இன்னும் 1-2 மேட்ச் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா தேவ்தத் படிக்கல் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவருக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால அர்ஷின் குல்கர்னி மேபி இன்னொரு கேம் ஆடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. மோஷின் கானுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, பட் ஆனா ஹைதராபாத்துக்கு அவர் டிராவல் பண்ணிருக்காரு. அவரும் பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஒருவேளை அவர் இல்லைன்னா யாரு வரலாம்? சான்ஸ் கம்மி தாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவோட அந்த சான்ஸ் எடுத்தாங்க. இன்ஜுரியிலிருந்து ஃபுல்லாக வெளியே வராமல் ஆட வச்சாங்க. மறுபடியும் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் செகண்ட் டைமும் அதே மிஸ்டேக் மோஷின் கான்கிட்டையும் அதே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபுல்லாக இன்ஜுரியிலிருந்து வெளியே வராமல் நீங்கள் ஆட வச்சிங்கன்னா மறுபடியும் அந்த இன்ஜுரி அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அவரும் ஆடுறது டவுட் தான். யாஷ் தாக்கூர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் இந்த சீசன் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் அவர் கண்டினியூ பண்ணுவார். பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க மேபி இன்னொரு ஸ்பின்னர் ஆட வைப்பாங்களா, அல்லது வந்து டீம் காம்பினேஷன்ஸை மாற்றி ஷமார் ஜோசஃபை மறுபடியும் ஆட வைப்பாங்களா, இல்லை வேற யாரை கொண்டு வராங்கன்னு. ஸோ ஃபைனல் கொஸ்டின், இன்னைக்கு ஜெயிக்க போறது யாரு? இன்னைக்கு ஜெயிக்க போகிறதுங்களா? நம்ம மழை பெஞ்சு இருக்கிறத ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். நல்ல
எஸ்ஆர்ஹெச் தாங்க சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் யூனிட்டும் நல்ல பவுலிங் யூனிட், பேட்டர்ஸும் ரிலேட்டிவ்லி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. கடைசி ஒரு 2 மேட்ச் சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் வந்து நல்ல பெடிகிரீட் பேட்டர்ஸு. வேறஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் எல்எஸ்ஜி நல்ல பேட்டர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஒரு 11-12 மேட்ச் வந்து சரியாகவே ஆடல யாருமே. அதனால இன்னைக்கு வந்து சான்ஸ் அதிகம் வந்து சன்ரைசர்ஸ்க்கு தான். அவங்க ஹோம் கிரவுண்டில் வேற ஆடி இருக்காங்க, நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸும் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு சான்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு தான் நினைக்கிறேன். ஸோ அருண் சொல்லியிருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு சான்ஸ் அப்படின்னு. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். வியூஸும் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. உங்களுடைய கருத்துக்கும் நன்றி அருண். நன்றி ஆனந்த். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.